எப்பொழுது ஏக்கம் தெரியுமா? எப்பொழுது ஏக்கம்? முதல் முறையாக சுந்தரியை பரிமட்டவன் யார்? நீதான். பரியமிட்ட நாள் முதல் இருந்து எனக்கு சுந்தரி கூட்டி வைத்தான். நாயக்கன் கூட்டி வைத்தான். மாமா என்னை விட்டு ஆற்றில் கூட சென்றாய் பார்த்தையா? ஆமா மாமா எனக்கு அன்று முதல் எண்ணப்பட்ட மால்வேல் மாமா எனக்கு சுபதிரி வேண்டுமாமா? சுபதிரி வேண்டுமா? ஒரே ஒரு முறை அந்த சுபதிரி ஹகவலை நான் தட்டி எழுத்து இன்பத்தை தீர்த்தா ஒரே ஒரு நிமிடம் அவ கண்ணத்துல மட்டும் என் முத்தம் விட்டா போதும் மாமா. அந்த நிமிஷமே அந்த சுபதிரி என் கண்ணத்துல முத்தம் விட்டுட்டா அந்த நிமிடமே நான் மரணமா சுபத்திரி ஒரே ஒரு முறை தட்டி அணைத்தான். ஆமா அந்த நிமிடமே நான் மரணம் அடைந்து விடுவேன். எனக்கு சுபதிரி மீது இறக்கும் மாமா. யார பார்த்தாலும் சுபதிரியை பாக்குற மாதிரி தெரியுது மாமா. நான் மாமுண்டா என்னென்ன கொடுக்குற கேட்டீங்க அப்படி கிடையாது. உன் மனைவியாக மட்டும் பானுமதி சுபத்ரா சுபத்ரா கட்டிய மனைவி இருக்க விடுது பானுமதி இருக்க விடுது சுபதிரி ஏக்கம் சொல்கிறாயே இன்று ஏன் சுபதிரி ஏக்கம் எடுத்து பரியமிட்ட நாள் முதலிருந்து ஆமா சுபதிரி எனக்கு குறையவில்லையா? ஒரே ஒரு முறை அவளை கட்டி அடைய வேண்டும் மாமா. அதுக்கு நீ எப்படின்னா டாபரால பாக்கணும் மாமா. இதுக்கெல்லாம் டாபரால பாக்கணும். நீ நாட்டை கேட்ட ஆமா நாட்டை மீட்டு கொடுத்த தெய்வம் மாமா. இப்ப மட்டும்தான் காலை குடிப்பேன் தெய்வம்
அதே மாதிரி சுபதிரி எனக்கு நீ கூட்டி வைக்கணும். மாய கருணாகப்பட்டவன் பேடியாத்துக்கு கூட்டி வைக்கலாம். அவனோட மாமன் தானே. அவன் கூட்டி வைக்கிறதா? நீ கேட்டபடியாக உனக்கு 20 பாகத்தை ஆள் செய்தவன் யாரு? என்னால ஆள முடியலையே. ஏன்டா முடியல உனக்கு? சுபதிர கூட இருந்தா தான் ஆள முடியும். அது வந்து அடுத்த மாதிரி சுபதிர கதை விட்டுரு. சுபத்ரா அடுத்தவன் பண்ணாட்டுன்றியே. ஆமா. அவன் பந்தகால் நட்டானா இல்ல? ஐரை கொண்டு வந்தானா இல்ல? பங்காளிய வர வைத்தானா இல்ல? 10 பேர் சபையாரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து தாலி கட்டினானா? கிடையாது. கட்டினானா? இல்ல. அடுத்தவன் பண்ணாட்டின்னு சொல்றேன். நான் உன் மணிட்டு மேலே ஆசைப்பட்டேன். பந்தகால் நட்டாரு, ஜனங்களை கூட்டினாரு, எல்லாமே செஞ்சாரு. அடுத்து கூட்டி வச்சாரு. எனக்கு நடக்கலையா? பந்தகால் நட்டவன் நானுமாவோ நம்ம காத்துல வந்து போண்டியா நேற்று வந்து வீட்டு போன கல்யாணம் கொடுத்துருமா சமாச்சாரம் மனவரைய காத்து இருந்தவன் நானு எப்படியா போய் குட்டி வச்சு விட்டான் பாரு மாமா. சரி, அது போனால் போகட்டும். உனக்கு என்று ஒரு பெண்மணி திருமணம் செய்து வைத்தார்களவா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு கோயிலையும் பேசுகிறேன். ஆனா நான் இப்படிதான் படிக்கிட்டு சேர்த்தான். அவன் தலைமைது இதுதான் இருந்தா எப்படி நடக்குது இப்ப? அவர் எப்படிக்கிறாரு? கொஞ்சம் முடியல இருக்குது. ஆமா, அந்த மாதிரி ஆளு வந்து சரியில்லை. அவருக்கு கிடைச்ச மனைவி இருக்குது சவர மாட்டேங்குது. இப்ப அன்னைக்கு வந்து சேர்ந்துக்குது. அந்த கீழே விட்டான், பச்சை கீழே விட்டான். இப்ப அன்னைக்கிலே பிடிச்சிக்கிறான். அப்பா அந்த மாதிரி அவரவருக்கு அவர் நிலவிற்கு கிடைத்த மனைவியை வைத்து வாழக்கூடியவர்தான் வாழ்க்கை. சரி, ஆனால் என் ஆசை நிறைவேறாமல் என் கட்டை வேகாது மாமா. உன் ஆசை நிறைவேற வேண்டாம். நான் சுபதிரியே சேரணும். ஏன்னா எல்லாரும் என்ன தப்ப கூட நினைக்கிட்டான். என்னடா இவன் அடுத்த மணி மேல ஆசை தப்ப நினைக்கிறது நினைச்சுட்டாங்க. அந்த ஆளை சொல்லு. எல்லாருமே தப்பா நினைச்சவனா? உன்னை ஆளை மட்டும் காட்டு மாமா, நான் சொல்றேன். நீ கேட்டு பாரு. யாரு நீ சொல்றியா? அடுத்த மணி மேல நீ சொல்ற மாமா. இதுதான் என் அரசாட்சியில இருக்கிற பரிய முடியாத முடியும் சொல்லுவாங்க மாமா. இந்த மாதிரிதான் நாட்டு மக்கள் என்ன சொல்றதே. அவங்க சொல்லுவாங்க சுபதிரி நீ சொல்ல முடியாது, நீ அவனை கட்டி அடிக்க முடியாதுன்னு சொல்றாரு பாரு. ஆமா, அதை நிறைவேற்றணும்தான் என் ஆசை. அதுக்குதான் நான் வந்துக்கிறேன். அதுக்குதான் மாமா உன்னை கூப்பிட்டு வந்தேன். அவன் சொன்னா சுபதிரி நீ ஒன்று சேரணும். காலையில அவரே சொல்லணும். நான் பாரா துரியோதனை நினைச்சதான் சாதிச்சான். அவன்டா ஆம்பளன் அவர் வாயிலே வரணும். சொல்ல போறாங்களே, ஆம்பளையும் சொல்றவன் இல்லையா, பொம்பளையும் கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆமா, இந்த கோயிலை விட்டுட்டு அடுத்தபடியா அடுத்த வாட்டி நான் ஜாத்திரை கூத்து வரும்போது என் கோயில் இருக்கு. துரியோதன கோயில் தான் நானே டொனேஷன் கொடுக்குறேன். கோயில் கட்டுறதுக்கு இடம் இல்ல, எங்க கட்ட சொல்றா? கோயில் கட்டுறதுக்கு இடம் இல்லையா? இடம் இல்லையா? ஆமாடா. கொடுக்குறியா? உனக்கு 6 அடி 3 அடி ஆகலாம். கோயில் பெரிய கோயில் எங்க கட்டுற? அது கூட மண்டபம் கட்டுற மாதிரி 6 அடி 3 அங்கலாம். உன்னை அதுக்கு மேல கோயில் 6 அடியா? 6 அடி 3 அடியா? 6 அடி 3 அடி. டேய் 6 அடி சொல்லு. அப்படியா இருந்தால் சுபத்திரை நான் ஒன்று சேர வேண்டும். என் ஆசை என்ன தெரியுமா? என் உயிர் உள்ள வரை இந்த 556 தேசத்தை நான் ஆள வேண்டும். பாண்டவருக்கு பங்களிக்க மாட்டேன். பாண்டவருக்கு பங்களிக்க ஒரு வேலை. பாண்டவர் 12 முடிச்சு வந்தாங்கன்னு வச்சுக்கோ, நாட்டை கேட்டா நாட்டை கொடுத்துதான் பாதி கொடுக்கணும். அதனாலதான் பாண்டவரை
நாட்டை கெட்ட அளவுக்கு அவங்க சாவணும். அவங்க சாவணும்னா கத்தி எடுத்து போய் வெட்டுறத விட புத்தினால ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை செய்ய போறேன்? இப்ப போய் நான் சுமதிரி ஒண்ணு சேர்றேன். நான் ஒண்ணு சேர்ந்த சமாசாரம் யாருக்கு தெரியுது? பாண்டவருக்கு தெரியுது. காட்டுல இருக்கிற அவனுங்க அவங்க மாட்டுல காட்டுல சாவறானுங்க. சொத்து யாருக்கு வருது? சொத்து உனக்குதான். சுமதிரி யாருக்கு வருது? சுமதிரி உனக்குதான். அதெல்லாம் ஒரு மன கஷ்டமா தெரியுமா மாமா? என்ன மன கஷ்டம்? நான் வீட்டுக்கே போறது இல்ல மாமா. ஏன் பாருது இல்ல? அந்த மூஞ்ச பாத்து எப்படி சோறு தொடுத்து மாமா? என் மூஞ்ச பாத்து ஒரே சாப்பிட்டு ஒண்ணு பண்ணிடுறாரு. அவரு இவருக்கு ஆகுற சாப்பாடு உனக்காக சாப்பிடுறதுனால அத்தை எப்படி பாரு மாமா. ஒரு கோயிலுக்கு போயிட்டு பண்ணி அத்தை எப்படி இருக்கு மாமா? நான் ஒரு கோயிலுக்கு வச்சுக்கிறேன், நீ ஒரு எலும்பு வச்சுக்கிற, நீ ஒரு கறியை வச்சுக்கிறா.